ஹலோ மக்களே, நண்பன் பேஸ். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம ஆட்சியும் பிடிச்சி தலைவர் முதல்வரும் ஆகிட்டார். இருந்தாலும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்கவுங்க வேலையை சரியாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாப்பில். எங்கே போனார், என்ன ஆனார் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும் அவர் எங்கே போயிருந்தார், என்ன பண்ணிகிட்டு இருந்தார், என்ன சாதிச்சிருக்காரு அப்படின்றது தெரியும். அவர் யாருன்னா நம்ம அண்ணன் சீமான். அவர் தான் இப்போ திருப்பி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம ரிப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வச்சு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் அரசு வரைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டதுக்கப்புறமும் அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வெப்சைட்டில் போடணும், அதே மாதிரி ஸ்கூலுடைய போர்டில் போடணும் அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாலும் பல ஸ்கூல்ஸ் இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. அதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கமானா கிடையாது, நம்ம தான், மக்களாகிய நம்ம தான் காரணம். ஏன்னா நமக்கு பயம், நம்ம பிள்ளைங்களை படிக்க விடாமல் எதுவும் பண்ணிடுவாங்களோ, கேள்வி கேட்டால் நமக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு மக்களுக்கு பயம். ஸோ இந்த பயத்தை தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அவங்களுடைய கல்வின்ற தொழிலுக்கு ஆக்சுவலி கல்வி தொழிலாக இருக்கக்கூடாது, பட் இருந்தாலும் கல்வி தொழிலாக மாறி போனனால அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு மூலதனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களாகிய நம்மளுடைய பயம். நம்ம பிள்ளைங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க, வச்சுருவாங்க அப்படின்ற பயம். இன்னொன்று என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்க்க மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்னும் தரமான படிப்பு, தரமான ஒரு அட்மாஸ்பியரோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை அப்படின்றது தான். ஸோ இனி வரப்போகிற காலங்களில் கவர்மெண்ட் ஸ்கூல் மேம்படுத்தப்பட்டு அப்போ மக்களாகிய நாம் கவர்மெண்ட் ஸ்கூல்கள் நோக்கி போக ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இந்த சர்வாதிகார போக்கு மாறும் அப்படின்றத நம்புகிறேன். அதே நேரத்தில் அரசாங்கம் நம்ம அறிக்கை விட்டுட்டோம் அப்படின்றத மட்டும் இல்லாமல் அரசு இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பல நடவடிக்கை எடுக்கணும். முடிஞ்சால் 1-2 ஸ்கூலை பூட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அண்ணன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத போய் பார்ப்போம். அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தருக்காருல ஒரு தம்பி, அவர் பேசுகிறாரு திருச்சியில் ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை இருக்கிறார். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பேன், உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். அது நம்ம தம்பி ரமேஷ் அன்னைக்கு திருச்சியில் பேசும்போது இவர் சொல்லிட்டாப்லப்பா, எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. இது ஒரு நம்பிக்கையின் பேரில் சொல்கிறாரு. ஏன்னா முதல் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. யார்? தலைவர் விஜய். அண்ணன் நீங்கள் என்ன பண்ணீங்க? 15 வருஷமாக என்ன பண்ணீங்க? காரைக்குடியில் டெபாசிட் கூட வாங்க முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் கட்சி நடத்துகிறது திரள் நதி திருடுறதுக்கும் அதை வச்சு நீங்கள் உங்கள் குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். அதாவது அவர் இந்த வயசில் 30 வயசு 31 வயசில் அவர் அமைச்சர் ஆகிட்டார். உனக்கு 7-7 வயசாச்சு. என்னது 7-7 வயசாச்சு, ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாத நீ கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இன்றைக்கி அந்த பையனை பற்றி நீ பேசுகிறேன்னா வெக்கமாக இல்லை? சத்தியமாக உங்களுக்கு வெக்கமே இருக்காது. அண்ணன் என்ன தெரியுமா பண்ணார்? கட்சியை வளர்க்காமல் கட்சியில் ஆள் குறையுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஆளை வளர்க்குறாரு, ஆளை உற்பத்தி பண்ணுறாருமா, உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் அப்படி தான் பண்ணி இப்போ என்னத்துக்கு தெரியுமா ஆளுகிற 1 மாதம் அப்ஸ்காண்டில் இருந்தார். அவர் இப்போ ஒரு குழந்தை அவருக்கு பிறந்திருக்கு. நம்ம கூட நினச்சோம் நான் ஏறி அடிப்பேன் எகிரி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் பேசும்போதெல்லாம் நம்ம வேறு எதுவும் நினச்சோம். ஆனால் இப்போ தான் அதோட அர்த்தம் என்னன்னு நமக்கு புரியுது. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. ஸோ அண்ணே, நீங்கள் போய் பிள்ளைய தாளாட்டுற வேலையை பாருங்கண்ணே. உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, குழந்தை பிறந்திருக்கு, உங்கள் கட்சியை வளர்க்கணும், நீங்கள் இன்னும் நிறையா வேலை இருக்குது உங்களுக்கு, என்ன அடுத்தடுத்து குட்டிகளாக போடணும். போய் அந்த வேலையை பார்க்குங்க. அதை விட்டு இங்கே சின்ன பையன் பேசின பேச்சுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க வெக்கமே இல்லாமல். நாங்கள் சொல்லுவோங்க, ஏன்னா நாங்கள் சாதிச்சிருக்கோம், நீங்கள் என்ன கிழிச்சிருக்கீங்க திறனது திருடுறதை தவிர. அதனால் உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அதை முதல்ல மனதில் வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய ஜனநாயகவாதிகளா இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. அதே இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னை சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடே, பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். ஸோ அண்ணன் இப்போ ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாரு. ஜனநாயகம் பணம் தான் வரல. இவர் ஜனநாயகத்தை பற்றி ஏன் சொல்கிறாருன்னா, எதிர்கட்சியே இல்லாமல் ஒரு ஆட்சி அமைகிறது அப்படின்றது ஜனநாயகத்துக்கு முறையான ஒரு போக்கு இல்லை அப்படின்றார். சரி, அந்த ஜனநாயகத்தை முதல்ல நீ ஃபாலோ பண்ணியா? கட்சி ஆரம்பித்ததுலேருந்து வேறு யார் கட்சி ஆரம்பித்து வந்தாலும் நீ ஏன் வரேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு நீ இறங்கி செயல்படுறியே. அப்போ உனக்கு எங்கே போச்சு ஜனநாயக போக்கு அப்படின்னு நான் கேள்வி கேட்பேன்.
ஏன்னா ஜனநாயகம்னா யார் வேணால் ஆட்சி கட்சி தொடங்கலாம், யார் வேணால் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் போட்டி போடலான்றது ஜனநாயக முறைப்படி இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ண? விஜயகாந்த் வந்தால் அந்த ஆள் அசிங்கமாக பேசினேன், ரஜினி வரப்போ அவரை அசிங்கமாக பேசினேன், அதுக்கப்புறமா கமலஹாசன் வரும்போதும் அவரை வந்து அகேன்ஸ்டாக தான் இருந்தேன். இப்போ திருப்பி விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறமா மட்டும் சும்மா இருந்தியா? இவனால் என்ன முடியுமோ அதை செஞ்ச. ஆனால் கடைசியில் உங்கள் கட்சியோட நிலைமை என்ன? இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலேருந்து அருணாகேர் கட்டுற கட்சி ஆகிப்போச்சு. உனக்கு 3% தான் ஓட்டு. இதை வச்சு நீ இப்போ எப்படி சின்னத்தை வாங்குவேன்? உனக்கு நல்ல எண்ணம் இருந்தால் தானே. எண்ணமும் கிடையாது, சின்னமும் கிடையாது. இப்படி நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு உனக்கு பிச்சை போடுவாங்க. அந்த பிச்சை காசை வச்சுக்கிட்டு நீ ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்க. உன் முன்னாடி உட்காந்து கை தட்டுற அந்த ஒரு கோமாளி கூட்டம் இருக்கிற வரைக்கும் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் சீமான் பிரதர். அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கள். நல்லா அப்படியே பேசி பேசி நீங்கள் வந்து திறநிதி திருட்டுங்க. வேறு வழி. குடும்ப பெருசாக அது. இப்போ அடுத்து அமெரிக்கன் ஸ்கூலில் பிள்ளையை சேர்க்கணும், அதுக்கப்புறம் பால் வாங்கணும், பவுடர் வாங்கணும், டயப்பர் வாங்கணும், இதுக்கெல்லாம் காசு வேணும். எல்லாம் கொடுப்பாங்க, முன்னாடி உட்காந்துருக்கு கொடுப்பாங்க. டேய் போய் அவன் பிள்ளைக்கு குண்டியும் கழுவி விடுங்கடா. அதுதான்டா உங்களோட வேலையாக இருக்கும். நாம் தமிழில் இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு என்ன வேலை அப்படின்னா, சீமான் வீட்டுக்கு போயிட்டு அவர் போய் பெற்று விட்ருக்க பிள்ளைங்களுக்கு குண்டியை கழுவி விடுங்க, அதுக்கு அப்புறம் வந்து சோறை ஊட்டி விடுங்க, அப்புறம் வீடு வாசல் எல்லாத்தையும் பெருக்கி விட்டுட்டு உங்கள் அண்ணனுக்கு சொகுசு வாழ்க்கையை கொடுங்க. அது மட்டும்தான் உங்களால் முடியும். உங்கள் அண்ணன் பதிலுக்கு என்ன கொடுப்பான்? இப்படி பேசி பேசி உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவான். வேறு அவனால் ஒரு பிரயோஜனம் தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாதுன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. கட்சி ஆரம்பித்து 15 வருஷத்தில் ஒரு டெபாசிட் வாங்க முடியல. நாங்கள் கட்சியை ஆரம்பித்து 2 வருஷத்தில் முதலமைச்சராகி 1 மாதத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் ஒன்றை கூட பிடுங்க முடியாத சீமான் இங்கே வந்து பிடுங்குறாராம். நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு, களம் நமக்கு காத்திருக்கு. எனக்கு கற்பிச்சவன் சொன்னான், எனக்கு என் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சான். என்ன கற்பிச்சான்? நாம் களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பழத்தை இழந்து விடக்கூடாது. ஆமாடா, உங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி உடம்பு வளருங்க, அப்புறமா நல்லா தின்னுங்க, பலத்தை வந்து இழக்காமல் இருக்கணுமா. எப்படா இழக்காமல் இருப்பீங்க? அறிகட்டத்தனமாக இவன் பேசுகிறான்றதுக்காக நீங்களும் உட்காந்து கை திட்டுறீங்க. வயசு ஏற 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 நீ என்ன தான் பாடி ஃபிட்னஸாக இருந்தாலும் அந்த வயசுக்கு உன் உடம்புல என்ன பிரச்சனை பண்ணுமோ அதை பண்ணத்தான் செய்யும். அப்படின்னா என்ன? காலம் இருக்கும்போதே தூட்டிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5ல் விளையாது 50ல் விளையாதுன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி தான். உன்னால் கட்சி ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை வச்சு அதுக்குள்ளே உன்னால் ஒரு கவுன்சிலர் கூட வாங்க முடியல, ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல அப்படின்னா நீ எப்படி வந்து சிஎம் ஆவ? உனக்கு எப்படி அந்த உனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா காசு வரணும், அதனால் உனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவன் முன்னாடி உட்காந்து கை தட்டுற கோமாளி கூட்டத்துக்கு எப்படி நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு புரியல. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இவன் கற்றுவான்? ஒரு 10 வருஷம். அதுக்கப்புறம் தொண்டையில் கேன்சர் வந்து போய் சேர்ந்துருவான். அப்போ என்ன பண்ணுவீங்க? வேறு ஒருத்தன் வந்து கற்றுவான், அவன் பின்னாடி போவீங்களா? இவருக்கு வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரா? யார் அந்த சொல்லி கொடுத்த வாத்தியார் எனக்கு தெரில. காலத்தை இழக்கலாமா, வேறு எல்லாத்தையும் இழக்கலாம், கனவே இழந்துருங்கடா பேசாமல். ஏண்டா அவன் தான் அறிவுகட்டத்தனமாக பேசுகிறான் அப்படின்னா கொஞ்சமாவது லாஜிக்காக யோசிங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி யாரை எதிர்க்கணுமோ அவங்கள எதிர்க்காமல் அவங்க கூட நின்று அவங்களுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்து பேசுகிறதுக்கு துப்பு கிடையாது. ஆனால் வந்து சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கணும், ஏதாவது ஒரு குறை சொல்லணும், ஏதாவது ஒன்று வந்து கிண்டலும் கேலியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விட்றான். இப்போ இவன் ஆரம்பிச்சிட்டான்ல, இனி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவனுக்கு வலது எல்லாமே உட்காந்து டிவியில் பேச ஆரம்பிச்சிருவாங்க, வீடியோவில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சு விட்றது இவன் தான். ஆரம்பிச்சுட்டு போயிடுவான், வேலை பார்க்க போயிடுவார். என்ன வேலை? அடுத்த ப்ரிப்ரேஷனுக்கு போயிடுவார். அண்ணே நீங்கள் பலமாக இருக்கிறது எதுக்குன்னு எனக்கு புரியுது. உங்கள் முன்னாடி உட்காந்துருக்க அந்த கோமாளி கூட்டத்துக்கு புரியுதோ இல்லையோ, நீங்கள் ஏன் பாடியை ஃபிட்னஸாக வச்சுக்கிறீங்க, பலமாக இருக்கீங்க அப்படின்றது ஐ நோ. எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா? மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. 10 MP வச்சிருக்கான், 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்க. உண்மையில மானத்தை ரிசைன் பண்ற, ரிசைன் விலகிட. திமுக தயவுல இந்த தேர்தல்ல ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு. உண்மையில மானத்தை ரிசைன் பண்ற, ரிசைன் விலகிட. விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போட போய் நின்று வாடா வா. டேய் என்னடா உங்களை தான்டா திட்டாவன், மானம் வெக்கம் சூடு சொரணெல்லாம் இருக்கான்னு உங்களை தான் கேட்குறான். கைத்தட்டி சிரிக்கிறீங்களேடா, சோத்தில் உப்பு போட்டு திங்கிறீங்களா திங்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. வான்னு கத்திரி எங்கே வர சொல்கிற? உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறது? ஏண்டா உனக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே கொஞ்சமாவது அக்கறை இருக்கணும், மக்கள் உனக்கு போடுற ஓட்டு மேலே கொஞ்சம் மரியாதை இருக்கணும்.
அந்த ஓட்டுக்கு மதிச்சாது நீ அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கணும். இப்படி எதுவுமே உனக்கு கிடையாது. ஆட்சிக்கு ஆட்சி, கட்சிக்கு கட்சி அப்படின்ற மாதிரி இப்போ பேசிட்டு தெரியுறீல்ல. உன்னுடைய எலெக்ஷன் டயத்தில் நீ எப்போ ஒரு சரியான கேண்டிடேட்டை போட்டு நிறுத்துறது கிடையாது. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் புது புது கேண்டிடேட்டாக போடுவேன். அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு அந்த இடத்துல நிறுத்துவேன். அவங்களும் காசெல்லாம் இழந்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து புத்தி வரும், ஆகா இவங்கிட்ட போய் காசை கொடுத்துட்டுமே அப்படின்னு. நீங்கள் ஜாலியாக என்ன பண்ணணுமோ பண்ணிப்பேன். இப்போ தமிழக வெற்றி கழகம் 108 இடத்துல ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது மக்கள் மேலே, மக்கள் வந்து விஜயவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 108 இடம் வேண்டாம், இப்போ எங்கள் கூட யாருமே கூட்டணிக்கு வரல அப்படின்னா மெஜாரிட்டி இல்லாமல் சப்போஸ் ஆட்சியே வந்து கிளையுதுன்னு வச்சுக்க, பிரச்சனை கிடையாது, நாங்கள் நிற்போம். ஆனால் கூட்டணி தர்மம், கூட்டணிக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களும் அதே மக்களை மதித்து தான், மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தர் மெஜாரிட்டி ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக அவங்க இங்கே வந்து சேர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் மக்களை மதிக்காமல், உன் கூட நிற்கக்கூடிய தம்பி தங்கிகளை மதிக்காமல், உன் கட்சிக்கு செலவு பண்ணுற அந்த காசு கொடுக்குறவங்கள மதிக்காமல், எவனை பற்றியுமே கவலைப்படாத ஒரு உருப்படாத ஜென்மம் அப்படின்னா அது சீமான், நீ தான். ஸோ அதனால் உனக்கு பிரச்சனை கிடையாது. நீ வந்து தோக்கிறதுக்குனே கட்சி வச்சுருக்க ஒரு ஆள்னா அது நீ தான். ஏன்னா அதுதான் உன்னுடைய பொழப்பு, அதை வச்சு தான் நீ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்றது எங்களை போன்றவர்கள் தெரியும். நீ இன்னும் எவ்வளோ கற்றுனாலும் சரி, எவ்வளோ முக்கினாலும் சரி, எங்கே போய் நீ குட்டிக்காரன் அடித்தாலும் சரி, உன்னால் ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாது. எழுதி தரேன், இது 2029 ஆகட்டும், இல்லை 2031 ஆகட்டும். நீங்களாம் அந்த பெரிய அப்பா டக்கர் மாதிரி பேசுனீங்கல்ல, உன் கூட ஒருத்தர் நின்னானே எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் என்னெல்லாம் பேசுனீங்க? விஜய் எங்கே நிற்பாரோ அந்த தொகுதியில் தான் அவர் வந்து கிழிப்பாராம். காரைக்குடியில் போய் நின்னிய சொந்த ஊருன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா கக்கூஸ்கோலை விட்டாங்களா உன்னை? கக்கூஸ்கோலை விட்டாங்கல்ல, அப்பயும் புத்தி வர மாட்டேங்குது. என்னையோ இவனை வந்து நமக்கு செய்கிறது வந்து கொஞ்சம் டைம் பாஸு, அதனால் நம்ம வீடியோ போடுறோம். நீ பேசிக்கிட்டே இரு. ஆனால் இவன் பின்னாடி போகிற அவங்க நினச்சா தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னையோ மக்கா, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவன் இப்படி தான் ஏதாவது பெணாத்திட்டு தெரியுமா, நமக்கு அப்பப்போ என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா இவனை வச்சு செஞ்சு விட்ருவோம். ஓகே, see you on another video. Love you all, take care, bye bye.